எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த வண்டி எந்த ஊருக்கு போகுது? ஏய், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்க மாட்டேன். காமன் ஏறு தொண கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் எங்க இருக்கேன்? நீங்க யாரு? பாஸ், இந்த நெட்டையாருக்கு பொண்ணு எந்திரிச்சிருச்சு, என்ன செய்யணும்? மறுபடியும் அந்த நாத்தம் முடிச்ச சாக்ஸாவை மூக்குல திணிச்சு வை, மயங்கிருவா. சரிங்க பாஸ், அந்த சாக்ஸ் எடுடா. அட புறம்போக்கு திருட்டு கபோதிகளா, எங்களை கடத்திட்டு எங்க கொண்டு போறீங்க? எங்களை விட்டுருங்க, நாங்க போயிருவோம். எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். இப்படியே கத்திக்கிட்டு இருந்தா சாக்ஸ தூக்கி மூக்குல வச்சிருவேன், அமைதியா இரு. அட நிர்மலா மூதேவி, உனைய தேடி தாண்டி நான் வந்து இவன் ஓட்ட மாட்டிக்கிட்டேன். என்னைய எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா? மேடம், நீங்க எந்த ஊருக்கு போகணும்? ஊருக்கா? அடங்கப்பா, இவனுங்க நம்மளை கடத்திட்டு போயிட்டு இருக்கானுங்கடி. ஏதாவது செஞ்சு எஸ்கேப் ஆக வழிய பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? ஜோக் பண்ணாதீங்க. ஆமா, நீங்க யாரு? அட கிறுக்கி, உனக்கு தான் மறக்கிற வியாதி இருக்கே. இது தெரியாம உன்கிட்ட இது வேற உளறிட்டு இருக்கேன்னா உனக்கு எப்ப ஞாபகம் வந்து நம்ம எப்ப தப்பிச்சு போறது? நான் தம்பி மலரு, உன் ஃப்ரெண்டு. அட கிறுக்கி, சிரிச்சுக்கிட்டே இருக்காதுடி, ஏதாவது பதில சொல்லு. ஞாபகம் வந்துட்டாடி. மேடம், இந்த ஷேர் வண்டி எங்க போகுது? நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? நான் எங்க போகணும்னு மறந்துட்டேனே. அட கடவுளே கடவுளே கடவுளே, போய் இவனுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. டேய், என்னை விட்டுருங்கடா, எனக்கு இன்னும் 4 நாள்ல கல்யாணம். எங்களை ஏட்டா பிடிச்சி வச்சு இப்படி கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ போலீஸ் போலீஸ், எங்களை காப்பாத்துங்க. இந்நேரம் பார்த்து ஒருத்தர் இருக்க மாட்டாங்களே. எங்க அம்மா அப்பவே சொன்னா வெளியில எல்லாம் போவத சுத்தாதுன்னு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. ஐயோ அம்மா அப்பா, எங்க இருக்கீங்க? என்னைய காப்பாத்த யாருமே இல்லையா? யாராவது தேடி வந்து என்னைய காப்பாத்திட்டு போயிருங்க. ஏய், கத்தாதமா கத்தாத, இல்லைன்னா அடிச்சு பல்ல உடைச்சிருவேன், கத்தாத. ஐயோ அடடடடடா, காதுக்குள்ள அப்படியே சங்கு ஊதுற மாதிரி இருக்கு. அவளை நிறுத்துங்கடா. ஏய், நிறுத்துறியா இல்ல வாயில சாக்ஸ் வச்சு அடிக்கட்டா? மயக்க மட்டும் விழுந்தனா 2 நாள் கழிச்சு தான் எந்திப்பேன். வேணாம் சார், வேணாம் சார், நான் அமைதியாவே இருந்துடுறேன். மேடம், எதுக்கு மேடம் அலறீங்க? அட லூசு கிறுக்கி, எல்லாத்தையும் மறந்து இப்படி மறந்துட்ட மாதிரி உட்காந்துருக்கையே. உன்னைய காப்பாத்த வந்து தாண்டி நான் மாட்டிக்கிட்டேன். உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குடி, ஞாபகப்படுத்தி பாரு. அட மறந்துட்டியே. ஆமா மேடம், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. என் பொண்ணு ஸ்கூலுக்குள்ள போயிருக்கா. இதுவாது ஞாபகம் இருக்கா? சந்தோஷம். இந்நேரம் பார்த்து யாரையும் காணும். ஹார்ன் அடிக்க அடிக்க நவுல்றானான்னு பாரு. ஏ பேதி எடுப்பான், வண்டி ஓட்ட தெரியாம நம்மள கூட்டிட்டு போய் இப்படி கொலை பண்ண பாக்குறானே. காரை பார்த்து ஓட்ட மாட்டேன், எங்க கண்ணை வச்சுட்டு ஓட்டுற? என்கிட்டயே வந்து கத்துறியா? வாயை மூடிட்டு போய் உட்காரு. இவனை முதல்ல போட்டு தள்ளணும். அட திருட்டு கபோதிகளா, உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்களாடா. இப்படியே அடிச்சுட்டு சாவுங்க, நாங்க 2 பேராவது தப்பிச்சு ஓடிடுவோம். சார் சார், எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? டேய் கஜினி, அவங்க 2 பேர்கிட்டையும் டீலிங்க முடிக்க பாரு. ஓகே பாஸ். கஜினி சார், என்ன டீலிங்கு? உங்களை கடத்தி வச்சுட்டு வீட்டில் காசு வாங்க போறோம். அட பாவிகளா, எங்க அப்பாவே கடன் வாங்கி என் கல்யாணத்தை பண்ண பாக்குறாரு. இவனுங்க வேற. சார், எங்க வீட்டில் அவ்வளோலாம் பணம் இல்லை. நீங்க தப்பான ஆளை கடத்திட்டு வந்துட்டீங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடுவோம். என்னம்மா விளையாடுறியா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க தெரிஞ்சுதான் கடத்தி இருக்கோம். மிஸ்ஸே ஆகாது. உன் பக்கத்துல இருக்காளே ஒருத்தி, அவ எவ்வளோ பெரிய பணக்காரன்னு தெரியும். நாங்க அவளைதான் கடத்தணும். ஆடு தானா வந்து மாட்டுற மாதிரி நீயும் வந்து சிக்கிக்கிட்ட. இவ வேணா பணக்காரியா இருக்கலாம், நான் ரொம்ப ஏழை. தயவு செஞ்சு நீ விட்டுருங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உங்க 2 பேரும் ஃபோன் நம்பர் தாங்கம்மா, வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு கேட்கணும். அம்மா, உன்னைய கடத்தி வச்சிருக்கோம், எவ்வளோ கொடுப்பாங்க? இந்த அம்மா பொண்ணு உன்னையே தான். எட்டி நிர்மலா மூதேவி, உன்கிட்ட தண்டி கேட்காங்க, வாயை திறந்து சொல்லு. உன் ஃபோன் நம்பரை தா. ஐயோ கொடுமையே, இவள்கிட்ட போய் ஃபோன் நம்பர் கேட்காங்க. அவ பேரையே மறந்துட்டு வந்து உட்காந்துருக்கா. இந்த அம்மா பொண்ணு, உன் பேர் என்ன? உங்க வீட்டு நம்பரை தா. எங்க வீட்டு ஃபோன் நம்பர் 0000000000. என்ன இங்கிலே நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? அடிச்சு மூஞ்சி கை காலெல்லாம் உடைச்சு போட்டுருவேன். எதிரில் என்ன வருதுனே தெரியாம கார் ஓட்டுற அவன் ஒரு குருட்டு முண்டம். எங்களை விடுங்க விடுங்கன்னு இவ்வளோ சொல்லியும்
இப்படி பொம்பளை பிள்ளையில பிடிச்சி வச்சு கடத்தி காசு பார்க்குற நீ ஒரு திருட்டு முண்டோம். சாரி, நீ இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒரு திருட்டு முண்டோம். உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையாடா? சோறு திங்கிறீங்களா இல்லை வேற எதையும் திங்கிறீங்களா? உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுங்களேன்டா. இவளுகளை இப்படியே பேச விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பாளுங்க. எங்க அம்மா அப்பா கூட என்னைய அடிச்சது கிடையாது. நாய்களா என்னைய இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. எங்க அம்மாட்ட போகணும். எம்மா எங்கம்மா இருக்க, என்னைய வந்து காப்பாத்து. வாயை மூடிட்டு இருங்க. இவளுகளை இப்படியே விடக்கூடாது. முதல்ல ஃபோன் நம்பர் வாங்குவோம். ஏய் நெட்டு பொண்ணே, ஃபோன் நம்பர் தா. உங்க வீட்டுக்கு அடிச்சு பேசட்டும். 9434440077. உங்க வீட்டில் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? உன் பேர் என்ன? மலரு. வீட்டில் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? கிட்டக்க இருந்தா மெதுவா கூப்பிடுவாங்க, தூரமா இருந்தா சத்தமா கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளை உன்னை கிண்டல் பண்ணுதுடா. என்னம்மா என்ன? இன்னொரு குத்து விடட்டா? வேண்டாங்க சார், உண்மையை தான் சொன்னேன். டேய் ரிங்கு போது எடுக்க மாட்டுக்காங்க. என்னம்மா உங்க வீட்டில் உன் மேலே அக்கறை இருக்கா இல்லையா? ஃபோன் எத்தனை வாட்டி பண்ணிட்டு இருக்கேன். பிள்ளை காணாம போயிட்டு கொஞ்சம் கூட தேட மாட்டுக்காங்க. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டுக்கிறாங்க. அவங்க அப்படிதான் சார், என் மேல பாசமே இல்லை. ஐயே அடிச்சு நிறுத்துமா. எப்பா பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு. ஏம்மா அம்புஜம், என் பியாத்தி எங்க போயிட்டான்னு தெரியலையம்மா, இன்னும் வர காணோம். அழாதீங்க ஆச்சி, இந்த பிள்ளைங்கெல்லாம் தேட போயிருக்கு, எப்படியும் கூட்டு வந்துருவாங்க. மலர் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா. பாலூட்டி வளர்த்த புள்ள என் புள்ள, சொல்லாம எங்கேயோ போயிட்டாளே. நான் அரும்பாடுபட்டு வளர்த்த புள்ள என்ன ஏமாத்தி போட்டு போயிட்டாளே. ஏம்மா அழாதம்மா, உன் பேத்தி எங்கேயும் போயிருக்க மாட்டா, வந்துருவா. அம்புஜம் வாரிய, அந்த பக்கத்து ஊர்லலாம் போய் பார்த்துட்டு வருவோம். பிள்ளை வழி தெரியாம எங்கேயும் போயிருக்குமோ என்னன்னு தெரியலையே. பொண்ணமக எங்கேயும் போயிருக்க மாட்டா, வந்துருவா, வாங்க போய் பார்க்கும். ஆண்டி அழாதீங்க, மலர் அக்காவுக்கு எல்லாமே தெரியும், விவரம் தெரிஞ்சவங்க தான். ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்க்க போயிருக்கலாம், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. ஏமாட்டி மலர், ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வாரியா, உனக்கு பைக் ஓட்ட தெரியுங்களா? வாமா போய் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். பொண்ணமக்கா நானும் இந்த பிள்ளையும் போகிறோம், நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட நில்லுங்க. இந்த இவ சொல்கிற மாதிரி அவள் ஃப்ரெண்டு யாரையும் பார்க்க போயிருக்கலாம். சரி அம்புஜம், நான் இங்கேயே பார்க்க, நீ போயிட்டு வா. ஏம்மா. சொல்லுங்க ஐயா. ஏம்மா காலையிலேருந்து என் மாவன் நிர்மலாவை காணோம். இந்த பிள்ளை இங்கே எங்கேயும் வந்துச்சாம்மா, அவளுக்கு மறக்கிற வியாதி வேற இருக்குது, உங்களுக்கே தெரியும்லம்மா. காலையிலேருந்தே காணோம். நானும் அங்கே எங்கேயும் தேடி பார்த்துட்டு அக்கம் பக்கத்துலலாம் பார்த்துட்டேன். என்ன சொல்கிறீங்க ஐயா, உங்கள் மவளையும் காணுமா? ஆமாம்மா, ஏன் சாக்காவுறீங்க, என்ன ஆயிடுச்சு? என் புள்ள மலரையும் காலையிலேருந்து காணோம்யா. நாங்களும் எல்லா பக்கமும் தேடிட்டு தான் இருக்கோம். என்னம்மா சொல்கிறீங்க? அப்படியா? என் பிள்ளையும் காணுமா? சொல்லாமல் ஒரு பக்கமும் போகவும் மாட்டா. அவன் மாவை வேற வீட்டில் இருக்கா, அம்மாவை தேடிட்டு அழுதுட்டு இருக்கா. யாத்தே, அப்போ அந்த 2 பிள்ளைகளையும் காணுமா? எங்கே போச்சுன்னு தெரியலையே. உங்கள் மாவை அந்த பிள்ளைக்கு எல்லாம் மறந்துலாம் போச்சு. ஆமாம்மா, அப்பப்போ கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்தினா ஞாபகம் வச்சுக்கோம். ஐயே, அந்த பிள்ளைக்கு ஒன்றும் ஞாபகமும் இருக்காது, எப்படி வருமோ? அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தான் காணாமல் போயிருப்பாவளோ? தாத்தா ஒன்றும் ஃபோனில் அடிக்கி, கொஞ்சம் எடுத்து பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, உங்க பொண்ணு நிர்மலா தானே? ஆமா, என் பிள்ளை பேர் நிர்மலா தான். நீங்க யாரு? என் பிள்ளை எங்க இருக்கா? என் மாவன் எங்க இருக்கா? ஹலோ ஹலோ, பதறாதீங்க. உங்க பொண்ணை நாங்க தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு உங்க பொண்ணு வேணா 1 லட்சம் ரூபா காசு கொண்டு வந்து தந்துட்டு பொண்ணை கூட்டிட்டு போங்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அட்ட முட்டா பையல, 1 லட்சம் ரூபாய் இல்ல, 1 கோடி. 1 லட்சம் இல்ல, 1 கோடி. 1 கோடியை கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்க பொண்ணை பத்திரமா கூட்டு போங்க. வேற இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு போலீஸ்க்கு அங்கேயும் இங்கேயும் போனீங்கன்னா உங்க பொண்ணு உயிரோட பார்க்க முடியாது. அப்புறம் நாங்க பார்சல் பண்ணி எங்கேயாவது போட்டு போயிடுவோம். ஐயோ சார் சார், அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க. அட்ரஸ் கொடுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க சார். 1 கோடிலாம் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை சார். தயவு செய்து என் பொண்ணு விட்டுருங்க. நான் போலீஸ்க்கெலாம் போக மாட்டேன். என்னால் முடிஞ்ச பணத்தை கொண்டு வந்து தரேன். அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. 1 கோடினா 1 கோடி கொண்டு வந்து தந்துட்டு போ. உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க. அட்ரஸ் அனுப்பி விட்றேன் வாட்ஸ்அப்பில். ஹலோ சார் சார் சார். என்னாச்சு? என் பொண்ணு எங்க இருக்கா? என் பொண்ணு இருக்கால கேட்டீங்களா? ஹலோ ஹலோ. ஏமா வச்சுட்டாங்கம்மா. ஒரு அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டாங்க. 1 கோடி ரூபா பணம் கேட்காங்க. 1 கோடி ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? கடவுளே, ஏன் நீ இப்படி சோதிக்கிற? என் பிள்ளையும் இப்படி ஆக்கிட்ட.
இப்படி சோதனைக்கு மேல சோதனையை கொடுக்குறீங்க கடவுளே. என்ன நெட்ட பொண்ணு, உங்க வீட்டுல மட்டும் போனே எடுக்க மாட்டாங்க, உன் மேல அக்கறை இருக்கா இல்லையா? மேடம் நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சா? இறங்கிருவோமா? நம்ம டாடிக்கு நம்ம மேல பாசமே இல்லை. மேடம் வழி தெரியலையா? ஏன் அழுறீங்க? நான் வேணா கொண்டு போய் உங்க வீட்ல விட்டுறட்டா? அட லூசு கிறுக்கி, கொஞ்ச நேரம் அமைதியே இருட்டி. சாக்ஸ் எடுத்து மூக்குல வச்சு மயக்க அடிச்சிட போறானுவோ. வயிறு வேற கடமுடான்னு பசிக்குதே, என்ன செய்யறது? இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் வயிற்று நிறைச்சாதான் ஏதாவது பிளான் வரும் நம்மளுக்கு. வெக்கத்தை விட்டு இவனோடட்டே கேட்டுருவோம். சார், கிட்னாப் சார். சார் என்ன உன் வாயை வச்சுட்டு மூடிட்டு வர மாட்டியா? என்ன வேணும்? சார், ரொம்ப பசிக்குது. நாங்கள் 2 பேருமே பாவம். கொஞ்சம் சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வருவோம். ம், ஐயையோ, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் அப்பாட்ட காசு வாங்கி கொடுத்துருவேன். கொஞ்சம் வாங்கித்தாங்க சார். நீங்களும் சாப்பிடுங்க சார். பாவம் இழைச்சி போயிட போகிறீங்க. நம்மளுக்கும் வயிறு பசிக்கு கை காலம் நடுங்குதே. பசியில என்ன செய்ய? பாஸ் பாஸ், எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்துங்களேன், சாப்பிட்டு போயிடலாம். நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்துறேன். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் தூங்கி எஞ்சி சாவகாசமா போய்க்கலாம். சரிங்க சார், இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. அட மூளைக்கட்டவனே, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னு பாக்குறேன், இல்லைன்னா உன்னைய வச்சு குத்துன்னு குத்தி எடுத்துருவேன். கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், பணத்தை வாங்குற வரைக்கும் அமைதியா இரு, சாப்பாடு கேட்கும் சாப்பாடு. அப்படி இல்லைங்க சார், இந்த பிள்ளைங்கெல்லாம் பசிக்குதுன்னு சொல்லுது. அது வேற, பசியில நம்ம கொடுமை பண்ணி கூட்டு போனா அந்த பாவம் நம்மளுக்கு சும்மா விடாது. போய் தொலைறேன். ஷப்பா, ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது. இன்னும் மச்சான் எங்கே தேடியும் கிடைக்கல. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குடா. இங்கே வரைக்கும் வந்துட்டோம்டா. பக்கத்து ஊர்லலாம் போய் தேடி பார்ப்போம். அப்புறம் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாமா? அவங்களும் சேர்ந்து தேடினா கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம் அதான்டா சரி. இவ்வளோ நேரம் ஆகியும் எங்கேயுமே காணோம். சரிடா, இந்த ஏரியாவில் தேடுவோம். அப்புறம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடலாம். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் போய் தேடுவோம். சரிடா மச்சான். பதினஞ்சு பரோட்டா, 2 பிரியாணி, சிக்கனு, தந்தூரி, 2 பர்கர் வச்சிருங்க. எல்லாம் கட்டி வைங்க, நான் அந்த பக்கத்து கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஹரி, அவனை பார்த்தியா? ஆளே ஒரு மாதிரி தான் இருக்கான். ஆமாம் மச்சான், அந்த வண்டியை பார்த்தாலும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கு. 5 மீட்டர் கயிறு கொடுங்க. என்ன கட்டியாச்சா? மலருக்கு புரோட்டா, பிரியாணி, பர்கர்னா ரொம்ப பிடிக்கும். அவள் இருந்தா இதை தான் வாங்கி சாப்பிடுவா. கிருஷ்ணா, மலரும் இதே தான் வாங்கி சாப்பிடுவா. புரோட்டாவும் பர்கரும் வச்சு தான் சாப்பிடுவாடா. டேய், எல்லாரும் சாப்பிடக்கூடியதாண்டா, நீ வேற. இல்லை மச்சான், எனக்கு எதுவும் சரியா படலை. வாயே கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணுவோம் அந்த காரை. சரி வாடா, அவனுக்கே தெரியாம போ. டேய், கார் கிளாஸ் ஃபுல்லாக மூடி தான் வச்சிருக்காங்க, கொஞ்சம் தட்டு அவங்கள. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, உள்ள யாரு? ஹலோ, கொஞ்சம் டோரை ஓபன் பண்ணுங்க. டேய் மச்சான், எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. நீ முன்னாடியே நில்லு, திறக்க மாட்டுக்காங்க. பைக்கை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துடா. சரிடா, நீ அங்கேயே நில்லுக்க, காரை விட்டுறாத. எம்மா, இவர் வந்துட்டாரு. முருகா, நன்றி முருகா. கடவுளே காப்பாத்து. எப்படியாவது அந்த கதவை திறந்து வந்துருங்க. ஐயோ, போயிடக்கூடாது. மலர், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகல. ஏங்க? டேய், மாட்டிக்கிட்டோம், தப்பிச்சிரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சோலோ குயின் பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போடாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கான மோட்டிவேஷன்: உன்னை செதுக்கிக் கொண்டே இரு, சிலை ஆகவில்லை ஆனாலும் சரி, கல்லாய் இருக்காதே. நன்றி.